நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சஞ்சய் டெக்வல் சேனல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு பிசி பில் பண்ணணும், ஒரு ஆஃபீஸ் யூஸ் இல்லைனா ஒரு ஹோம் யூஸ், கம்ப்யூட்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வீட்டிலலாம் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அவங்களெலாம் கம்ப்யூட்டர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒரு பேசிக் யூஸ், ஒரு ப்ரௌசிங் பண்ணுவேன், அண்டு வேறு ஏதாவது இந்த ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் ஏதாவது கோடிங் அந்த மாரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள ஆப்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான, ஒரு லேகே ஆகாத, ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ப்ராசர் வேணும். அண்ட் பிசி பில்லு பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம காட்ட போகிற ஒரு ப்ராசர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராசர். அதாவது ஏஎம்டியோட athlon 3000G இந்த ஒரு ப்ராசரை பார்த்தா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராசரில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டோட வருது. கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம், இது ஒரு ஏபிஓ, அதாவது சிபியூ ஜிபியூ ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான் இது. அண்டு ஜிபியூ இருக்குன்னு இதில் கேமிங்லாம் வந்து அல்ட்ரா செட்டிங்லாம் வச்சு விளையாட முடியுமா, ஹை செட்டிங் மிட் செட்டிங்லாம் வச்சு விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களால் ஒரு லோ செட்டிங் இல்லை மிட் செட்டிங் இதுக்குள்ளே வச்சு உங்களால் ஒரு டீசெண்டான எஃப்பிஎஸில் கேம் விளையாட முடியும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 எஃப்பிஎஸ்லேருந்து 40 எஃப்பிஎஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களால் ஒரு கேமிங் நல்லா விளையாட முடியும். 60 எஃப்பிஎஸ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸர் கேப்பபிள் கிடையாது. அண்ட் இது ஒரு டுவல் கோர் ப்ராசஸர், 4 த்ரெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு 3.5 GHz கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓவர் கிளாக் பண்ணுற ஒரு ப்ராசஸர்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஓவர் கிளாக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். ஓவர் கிளாக்கிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது. 3.5 GHz தவிர்த்து நீங்கள் 4 GHz வரைக்கும் உங்களால் ஓவர் கிளாக் பண்ண முடியும், பிரச்சனையே இருக்காது. அண்ட் இதே இன்டெல் செக்மெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா i5 i7 இந்த i5 i7 i9 இந்தமாரி செக்மெண்ட்டில் தான் உங்களால் ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய ப்ராசஸர் கொடுப்பாங்க. அதுவுமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7000 8000 கூடயே கொடுப்பாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உண்மையிலே ஒரு ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய ப்ராசஸர் 5000 கொடுக்காங்கன்னா உண்மையிலே ஒரு விஷயமா இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 GPU கோர்ஸ் இருக்குது. அது இண்டிகேட்டர் கிரேடனோட கிராஃபிக்ஸ் கார்டு தான். அண்ட் ஸ்மூத் கேமிங் அட் 720 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க ஸ்மூத்தாக உங்களால் 720 பிக்சலில் கேமிங் விளையாட முடியும் வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு. அண்ட் இது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கோ ஹோம் யூஸுக்கோனா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்கும். ஏன்னா அதில் உங்களுக்கு 5 MB கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. கேட்ச் மெமரி எப்போவுமே மல்டி டாஸ்கிங்கில் தான் அதோட ஒரு மெயினான ரோலை ப்ளே பண்ணும். அண்ட் மல்டி டாஸ்கிங் போது கேஷ் மெமரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அண்ட் பென்டிஎம் ப்ராசஸர் எடுத்திங்கன்னா ஒரு 2 MB தான் கேஷ் மெமரி, அந்தளவு கம்மியாக தான் கொடுப்பாங்க. அண்ட் இவங்க என்னடானா உங்களுக்கு 5 MB கேஷ் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதை நான் வந்து கண்டிப்பாக நான் பாராட்டுறதுக்கு விஷயந்தான். இது டிடிபி வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, 35 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னடா இந்த 35 வாட்ஸுக்கு ஓவர் கிளாக் பண்ண முடியுமா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். அண்ட் athlon பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் யூஸர் டே டு டே டாஸ்க்கை ரன் பண்ண சொல்கிறவங்களுக்கு உண்மையிலே ஒரு சூப்பரான ப்ராசர். அண்ட் இது ஒரு 14 nm, அதாவது 14 அதாவது 14 nm ப்ராசர். உண்மையிலே ஒரு இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு 12000 13000 அந்த ரேஞ்சில் ஒரு பிசி பில் பண்ண போகிறேன். பட் ஆனால் எனக்கு வந்து ப்ராசர் எல்லாமே விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவு செஞ்சு பழைய ப்ராசரோ இல்லை பழைய இந்த கோர்ட்டுடைய ப்ராசர், பென்டிஎம் ப்ராசர், அப்புறம் உங்களுக்கு i3யில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், i5யில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இந்தமாரி ப்ராசர்லாம் போட தவிர்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சுத்த 0வாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 அந்தமாரி ரொம்ப பழைய வருஷத்தில் தான் உங்களால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் இப்போ உள்ள மாடர்ன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அது வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது. கேமிங் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் கூட கொஞ்சம் காசு போட்டு வாங்கினீங்கன்னா கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் பழைய கம்ப்யூட்டர்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த எதில் உங்கள் வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷம் பழைய கம்ப்யூட்டரில் தான் வீடியோ எடுத்துருக்கேன். உண்மையிலே லேகே இல்லாமல் ஒரு சில நேரம் பெர்ஃபார்ம் பண்ணும். எந்த நேரத்தில் லேக் ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் எதாவது ப்ரோக்ராமிங் ஆப் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணுறேன் அந்தமாரி நேரத்தில் கொஞ்சம் லேக் ஆகும். மற்றபடி ஒரு சாதாரண யூஸ்லாம் வந்து லேகே ஆகாது. அந்தளவு ஒரு சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லேப்டாப் நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ இந்த டைமில் நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 to 5 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே அது வந்து லைஃப் கிடையாது. கண்டிப்பாக டே டு டேஸ் டாஸ்க்கை வந்து ரன் பண்ணும் போதே அந்த லெவலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பேட்டரி போயிடும், இல்லைனா ஸ்லோவாகிடும். ஏன்னா டெஸ்க்டாப்பும் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி பிரச்சனையே வராது. ஒரு வேளை ரேம் போனால் கூட நீங்கள் ரேமை மாற்றிக்கலாம், ஒரு கீபோர்ட் போச்சுன்னா கீபோர்டு மாற்றிக்கலாம், மானிட்டர் போச்சுன்னா மானிட்டர் மாற்றிக்கலாம். ஏன் மதர் போர்டே ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் இல்லை அதே செக்மெண்ட்டில் கூட நீங்கள் ஒரு மதர் போர்டு வாங்கி அதுக்குள்ளே ப்ராசர் ரேம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இருக்காது. இதே நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க,
வீட்டில் ஏதாவது சின்ன பிள்ளைங்க வந்து உங்களுக்கு தெரியாமல் தண்ணியை கொண்டு போய் அதில் உள்ள கீபோர்டில் ஊற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கீபோர்டை மட்டும் பாதிக்காது, உங்களோட மதர் போர்டையும் சேர்த்து தான் பாதிக்கும். மதர் போர்டில் ரேம் இருக்குது, ப்ராசர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பார்ட் போனால் கூட உங்களுக்கு பிரச்சனை தான். அண்ட் அது செலவும் அதிகமாக ஆகும். பட் அந்த டெஸ்க்டாப்னா அந்த பிரச்சனையே வராது. ஏன்னா கீபோர்டில் தண்ணி பட்டால் கீபோர்டு தான் போகும் தவிர மதர் போர்டு போகாது. நம்ம ஒன்றும் வேணுக்குனே சிபியூவில் போய் தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் டெஸ்க்டாப்பே போங்க. அது இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். 3000G வந்து ஒரு சும்மா ஒரு கேமிங் கூட விளையாண்டுக்கலாம். எடிட்டிங் பார்த்தோம்னா இதில் ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ண முடியாது. ஏதோ உங்களால் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, சும்மா எப்போயாவது நான் சின்னதாக தான் எடிட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா இதில் பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இதில் உள்ள எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் முதலே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், அண்ட் நீங்கள் என்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அடுத்து எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, இந்தமாரி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுபோக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நன்றி, வணக்கம்.